முதல்ல hearty congratulations to my dear Soundarya. My wishes to the entire Avtar family. அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த இடத்துல அவார்ட் வாங்கினவங்களும் அதை பார்க்க வந்த அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு 10-15 நிமிஷம் பேசணும், ஆனால் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கு. ஒரு பேச்சாளர் கற்றுக்கிற முதல் விஷயம் ஸ்டேஜில் எமோஷ்னலாகவே ஆகக்கூடாதுன்றது தான். பட் யூ சி இல்லையா, சில சமயம் நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க, அதில் we know how to control it. அது தெரியாட்ட பேசவே முடியாது. ஆனால் இந்த ஸ்டேஜில் உண்மையிலேயே கொஞ்சம் எனக்கு எமோஷ்னலாக இருக்கு. ஒரு ரீசன் சௌந்தர்யா சொன்ன மாதிரி we started from the same alma mater. ஸோ சௌந்தர்யா எனக்கு கொஞ்சம் சீனியர். பட் அங்கிருந்து அதற்கு பிறகு எங்கள் பாதைகள் எப்படியோ பிரிஞ்சு போய் இந்த இடத்துல when I stand here and reflect on what she has done, that's what makes me emotional. ஸோ ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்தால் கொஞ்சம் போராக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் குட் திங்ஸ் அபவுட் திஸ் என்ஜிஎம் ப்ரோக்ராம். முதல்ல இங்கே சர்வீஸ் அவார்டு வாங்கின எல்லாரும் 17 வருஷம், 18, 19, 20, 25 மட்டும் அவார்டு வாங்கின எல்லாருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்கே கொஞ்சம் கம்மியாக லைட்டை பிடிக்கும். அதில் என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, நான் உள்ள நுழையும் போது அப்பதான் 10 years 12 years அப்படிலாம் போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்தப்போ இந்த அம்மா யாரையுமே டான்ஸ் ஆட சொல்லல. அவங்க 20 வயசுனா அந்த வயசு தானே ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் வயசு ஏற கட்டாயம் டான்ஸ் ஆடணுங்கிறாங்க. அப்புறம் ராஜேஷ் சாரை கூப்பிட்டப்போ தான் எனக்கு ரொம்ப பக்குன்னு இருந்தது. அதாவது கூலி பவர் ஹவுஸ் பாட்டை போட்டு அவரையும் ஆட சொல்லிடுவாங்களோ. அப்புறம் நல்ல வேலை அவரை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யாரையும் விடாம எல்லாரையும் டான்ஸ் ஆடணும்னு சொன்ன. நீங்க இங்கேயே ஒர்க் பண்றீங்களாப்பா? நல்ல வேலைங்க. அதுக்கப்புறமும் நீங்க தைரியமா இருந்து சிரிச்சு கைத்தட்டி இப்படி ஒரு எம்சிஏ என்னுடைய 25 வருட அனுபவத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப கும்பிட்டீங்கன்னா இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு கும்பிட்டீங்களா? கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ண வேண்டியதுதான். இவ்வளவு தூரம் அதுக்கேற்ற மாதிரி டிஜேவும் அவங்களும் சேர்ந்து கூட்டு கலவாடி போடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்களா, என்ன கிக்கு ஏறதே போடலை, மற்றபடி எல்லாத்தையும் போட்டாங்க. ஸோ ஆன் திஸ் ஹாப்பி நோட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். இவங்க 3 பேர் அவார்டு வாங்கின நான் அவங்களுக்கு அவார்டு கொடுத்தேன். 3 பேருடைய வீடியோவையும் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் டூயிங். இந்த உலகத்தில் எல்லாரும் என்னென்ன வேலைகளையும் செய்கிறாங்க. எல்லா வேலையும் செய்கிறவங்க எல்லாரும் எந்த ஒரு நிறுவனத்திலையும் your job may be quite a routine work, isn't it? அப்படியே இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். ரொட்டீனா கூட இருக்கும் தானே. இப்போ அஞ்சு was the person who introduced the 3 awardees. and இங்கே அவார்டு வாங்கின அஞ்சு, இலக்கியா அண்ட் மேடம் ஈஸ்வரி மேடம், இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண அஞ்சுடைய ஒர்க் என்னவா இருக்கும்? சம்டைம்ஸ் இட்ஸ் a routine இல்லை, அப்படிதான் இருக்கும். எல்லா வேலையுமே அப்படிதான். இங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரொட்டீன் திரும்ப அதே தான். இவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் பார்க்குறோம், இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், we kind of arrange for interviews. அப்போ you may not really feel how you are part of the big picture, right? So I'm just going to tell you how you are part of the big picture. அதுக்கு நான் ஒருத்தரை பற்றி சொல்லணும். அது my own sister. She's 64 now, 63, 64 now. எங்க ஃபேமிலியிலேயே முதல்ல மேடைக்கு பேச வந்தது அவங்க தான். I just followed her footsteps. அவங்க தான் பேச்சு போட்டிக்கலாம் காலேஜில் படிக்கும்போது போங்க,
நான் இப்போ ஸ்கூலில் இருந்தேன். ஸ்கூலில் இருந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து பிரதர்ஸ் கிடையாது எங்களுக்கு. ஸோ பொண்ணை தனியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி என்ன துணைக்கு அனுப்புவாங்க. அது ஹிடன் அஜெண்டா என்னன்னா, அவளுக்கு யாரும் கை தட்டலன்னா நானாலும் கை தட்டுறது சபாஷ் பார்த்தீங்க. ஸோ அப்படிதான் நான் ஆரம்பித்தேன். ஷீ ஸ்டார்டட். நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். பட் அவங்க தொடர்ந்து இல்லை. ஷூர்லி ஷீ இஸ் பெட்டர் தென் மீ. அதே மாதிரி அவங்க பேங்கர். ஷீ ஸ்டார்டட் வித் நேஷனலைஸ் பேங்க். பயங்கர ஒரு மீட்டியோரிக் இன்டெலிஜென்ஸ் என் சிஸ்டருக்கு. ஷீ இஸ் வெரி குட் அட் நம்பர்ஸ். ஷீ இஸ் வெரி குட் அட் மேத். ஸோ அந்த பேங்கோடைய பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல ஷி வாஸ் ஒர்க்கிங். நல்ல ஷி வாஸ் ரியலி டூயிங் குட். ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, அவளோட 2 சில்ட்ரன்ல செகண்ட் சைல்டு when he was in school, அவன் இப்போ யூஎஸ்ல பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு பெரிய ஆளாக இருக்கான். பட் when he was in pre-KG LKG இருக்கும்போது she was transferred to a different city. அப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோடைய டிரான்ஸ்ஃபர் பாலிசிஸ் வேர் லைக் ரியலி ட்ராக்கோனியன். ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ சில்ட்ரனை இங்கே விட்டுட்டு அவள் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவள் வேற ஒரு சிட்டியில் போயிருந்தான். அந்த சைல்ட் டெவலப் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ற மாதிரி ஏதோ. ஐ திங்க் a lot of children go through that phase. அவன் ரொம்ப சிவியரா அந்த ஃபேஸ்ல இருந்தான். வேரியஸ் ப்ரெஷர்ஸ்னால she resigned her job and she came. So இந்த இடத்துல I want to pass. அதுக்கப்புறமா அவளால வேலைக்கு போகவே முடியல. அது எவ்வளவு பெரிய இழப்புன்றத வந்து நான் இப்ப ரொம்ப உணர்றேன். when she is like she has crossed 60. அது எவ்வளவு பெரிய இழப்பு. இழப்பு 2 விதமான இழப்பு. ஒன்று டு த சொசைட்டி, ஏன்னா அந்த கான்ட்ரிபியூஷனே போயிடுச்சு. 2வது அவளுக்கு டு ஹர் ஓன் செல்ஃப். ஏன்னா ஐ நோ தட் ஷீ இஸ் அ லீடர்ஷிப் மெட்டீரியல். இப்போ நான் இவ்வளவு லீடர்ஸை உருவாக்கின ஒரு கெரியர்ல இருந்துட்டு when I just see her, I know that she is a leadership material. She could have really made it very big. Public sector bank நீங்க எடுத்த GMலயோ அந்த இதுல அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எதுவும் அந்த மாதிரி நடக்கல. எதனால didn't she try? ஒருவேளை அந்த பசங்கெல்லாம் சரியான அப்புறமா didn't she try? She did. பட் எங்க போகணும், எப்படி யாரை அப்ரோச் பண்ணோம், எப்படி அப்ஸ்கில் பண்ணோம், எதுவுமே இல்லாத ஒரு ஃபேஸ் அப்போ. ரைட்? நான் ஏன் இந்த ஸ்டோரி இங்க சொல்றேன்னாக்க, இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. நீங்க நினைக்கிறத விட நிறைய பெண்கள் இருக்காங்க. And whenever I talk about organizations and diversity, I just think of a pyramid in my mind. ஒரு triangular pyramid. Just imagine பண்ணுங்க. Entry level positions la எல்லா organizationsலயும் men and women are almost same in number when they recruit. All of you know that. And I don't want to give data to employees of Avtar. You know much more than me. But just think about this as a pyramid. The floor of the pyramid is like equal number of men and women. Go to big employers today. Could be IT companies, could be logistics, could be bank GCCs that have come up. Whatever it is, they take equal number of men and women, and in many cases they employ more women than men, just by the meritocracy that they stand up to. When I introduced me, she spoke about the role I played as a member of the Diversity Council of my previous organization. And that's something that I'm extremely proud of. And I'm going to tell you why. When I joined the bank and I delivered my first daughter, ரொம்ப வருஷம் முன்னாடி, like 30 years plus முன்னாடி, அப்போ வந்து of course organizations are evolving to understand how to get women, how to support women during their difficult life cycle stages. It's very important for organizations to do that. அது பண்ணாதனால தான் this theory of falling women is coming up. Because organizations are not doing it, they don't have a choice but to quit. But if organizations support women during difficult life cycle stages, things might change drastically. But 30 years back, 32 years back, when that was not the case, அப்போ எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வந்து எங்கள் ஆர்கனைசேஷன் அப்போ இருந்ததே வந்து 3 months. 2.5 months
I was asked to come back and report to work. அதெல்லாம் ஓகே அப்போ because we all evolve. அப்பெல்லாம் அப்படிதான் இருந்தது. And we are so afraid to talk about it. எனக்கு support system-ஏ கிடையாது. இப்பெல்லாம் the young mothers today are very very gifted, right? அது ஆயா வந்து அந்த பிள்ளை இப்படி இழுத்தா அந்த பொண்ணு உடனே ஃபோன் பண்ணுது. ஆயா எதுக்கு பிள்ளை இப்படி இழுத்த? ஏன்னா அது பார்த்துட்டே இருக்கு. என்ன வேலை செய்யுது எல்லாரும். அப்போ ரெண்டுத்தையும் பார்க்குறாங்க. That's what you give. This is what நீங்க வாங்கின அந்த இது அப்படிதான் இருக்கு. Just coming at yeah. அதுல 2-3 வீட்டுக்காரர்கிட்ட கொடுங்க. எல்லாத்தையும் நீங்களே தூக்குங்க. You have only 4 hands, isn't it? அதுல 2 hand ஆக்சுவலா இருக்கு. பாக்கி 2 வீட்டுக்காரர்கிட்ட கொடுங்க. You can take some. அதுல இல்லாத ஒரு ஸ்டேஜ்ல what do you really do? So I was so scared. I was so afraid. So I reported back when my first daughter was just about 2.5 months old. So romba kastamana travel. I'm very glad that it has evolved. Why am I happy? Because when I was here, right? I was here, very scared to talk about it, very scared to raise my hand, to say that no, I have entitled leave of 3 months and I can take 15 days leave more as my mandatory leave or whatever. So I'll come only after 3.5 months. I was not able to say that. So why? Because I was standing here and I was scared. I was afraid. So I reported back. So as things evolved, after doing almost like 25 years with the bank, I moved here. When I became a part of the diversity committee, not only me, people like Balaji were there, other members were there. We together brought in a very, very important policy change for my previous organization, which said that when you rate women who have gone on maternity leave during a calendar year, you don't, என்ன பண்ணுவாங்க, என்ன forced ranking இருக்கும் எல்லாத்துக்கும். You all know what is forced ranking, right? Forced ranking இருக்கும். 6 months யார் வரலையோ அவங்களுக்கு தான் ரேட்டிங்கை கம்மியாக கொடுப்பாங்க. They also don't have a choice. So we brought this policy change which said that it should be the average of the last 2 years and nothing to do with the calendar year on which she has gone on maternity. So this was my journey. என்னாலேயே அந்த லீவை ஃபுல்லாக எடுக்க முடியாத ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு பாலிசி டெசிஷன்ல I was also part of it. And when I signed that policy document, it was a day of immense happiness and contentment for me as a person. ஆனா இது ஒண்ணு என்னுடைய பெருமையை சொல்றதுக்காக நான் இதை சொல்லல. அந்த ஜர்னி எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன். It was not easy. Very, very, very difficult. So that's why Madam said just hang on. It's an important word. So most important word, just hang on. ஆனா அந்த hang on பண்றதுக்கு என்ன பாடுபட வேண்டியது, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. It's always when it rains it pours. ஒரு மாசம் ஒண்ணுமே இவென்ட்லெஸ்ஸா இருக்கும். ஆபீஸ்லயே ஒண்ணு நடக்கும், வீட்லயே ஒண்ணு நடக்கும். நமக்கே போர் அடிக்கும், என்னடா எதுவுமே நடக்கல வாழ்க்கையில. அடுத்த மாசம் பார்த்தா அப்பதான் பேரண்ட்ஸ் மீட் இருக்கு. ஆபீஸ்ல அன்னைக்கு தான் யூஎஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க, அடுத்த மாசம் ஆயிருப்பா, ஆனா அப்பதான் வருவாங்க. அதுக்கு உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். டே அண்ட் நைட் பிரசன்டேஷன்ஸ் போயிட்டு இருக்கோம். When you are actually making a presentation at work, ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வரும். Do you pick up the phone or you don't pick up the phone? What do you do? And then husband or work, பாவம், they also exist in this world. என்ன செய்யறது? So அவங்க டிராவல் பண்ற நேரத்துல தான் நமக்கு முக்கியமான clashes and clashes and clashes. So it is not easy. ஆனா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் hang on there. That's the important message.